அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய வேல்யூபிள் விலை மதிப்பில்லாத உறவுகள் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம நேராக டாபிக் வந்துடுவோம். அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழைய வீடியோவும் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் செல்வந்தராகக்கூடிய தருணங்களாக இருக்கும். எனவே ஒரே ஒரு ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா போதும், நீங்கள் செல்வந்தராகிடுவீங்க. அதனால் எந்த ஐடியா உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகுது, எந்த விஷயங்கள் உங்கள் மனசில் படுதோ அதை அப்படியே எழுதி வச்சிங்க, அதை செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும், சீக்கிரம் செல்வந்தராகிடலாம். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் வீடியோ காண்ற நண்பிகளுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய பொற்காலமாக உணருங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. இதை இன்னும் ஒரு சில இதெல்லாம் நான் சேரில் வரும்போது நீங்கள் தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும், உங்கள் தொழிலை மேம்படுத்தணும். ஒரு சின்ன கதை அது தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அடைய உங்கள் ஆள் மனதை பயன்படுத்துவது எப்படி. ஜோசப் மர்பிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவர் புக்கில் பக்க எண் 181 கூறியுள்ளதை அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன இதில் முடிச்சுக்கிறேன். அதில் ஜோசப் மர்பி தோரு என்கிற ஜப்பானிய வியாபாரியிடம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவர் சொல்லும் போது, நான் 50 வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்குங்க, இது மாதிரி உலகமெங்கும் நான் தொழிலை பண்ணிகிட்ருக்கிறேன். இது மாதிரி எனது பார்ட்டிங்களாம் ஒரு 10 பேர், என்னுடைய வாடிக்கையாளரில் 10 பேர் பட்டியலை காமிச்சிருக்காரு. அந்த 10 பேரும் வராத பார்ட்டிங்க. அந்த 10 பேர் வராத பார்ட்டிங்களை காமிச்சு இது எப்படி வர வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நான் யார்கிட்டையுமே என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட கோவப்பட மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய கடவுளை வேண்டி அந்த 10 பேரும் எனது பில்லை கட்டிடுவாங்க அப்படின்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்குவேன். காலையில் மாலையில் இரவில் இதை பிரார்த்தனை பண்ணிக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா 8 பேர் கொடுத்துட்டாங்க. நான் பிரார்த்தனை பண்ணி ஆரம்பித்தோடனே 1 மாதம் 2 மாதத்துலேயே 8 பேர் கட்டிட்டாங்க. இன்னும் 2 பேரும் கட்டிடுவாங்க. நான் தொடர்ந்து அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கிறது என்னென்னா, இதெல்லாம் நடந்த உண்மை, நிதர்சனமான உண்மை கதைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இதிலேருந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுலோகங்களாக ஃபார்ம் பண்ணி உங்கள் கடவுளை வேண்டி அவருடைய உதவியுடன் இந்த பணம் எனக்கு வந்துவிடும் அப்படின்ட்டு வேண்டிங்க. காலையில் ஒரு 3 டைமு, மதியம் ஒரு 6 டைமு, அப்புறம் இரவு ஒரு 9 டைமு. இப்படி ஏற்கனவே 3, 6, 9 எண்களை எப்படி பயன்படுத்தி பிரபஞ்சத்திட்ட நம்ம உதவியை பெறுறது, கடவுள்கிட்ட எப்படி உதவியை பெறுறது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகிடுங்க. இப்போ நம்ம டைட்டில் அல்ல அளவில்லாத பணம் அப்படிங்கிற டைட்டில் தான். மாதம் டிவிடெண்ட் பெற்று நீங்கள் செல்வந்தராகலாம் அப்படிங்கிறது நம்ம டைட்டிலு. ஒவ்வொரு ஷேரை பற்றியும் சொல்லிட்டு வரேன். ஒரு 10 ஷேரை நான் சொல்லலான் இருக்கிறேன். அதில் இது 6வது ஷேரு. இது HCL என்கிற நிறுவனம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது மாதத்தில் 3 டைம் அல்லது 4 டைம் வருஷத்தில் கொடுக்குறாங்க. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொரு ஷேரையும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எப்படியும் மாதம் ஆவரேஜாக உங்களுக்கு டிவிடெண்ட் வர மாதிரி நீங்கள் வழிவகையெல்லாம் பண்ணிக்கலாம். இதனுடைய ஃபண்டமெண்டலை பார்க்குறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் மணி கண்ட்ரோலில் போய் புரியாத நண்பர்கள் ஸ்க்ரீனருக்கு போய்டுங்க. ஸ்க்ரீனரில் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஸ்க்ரீனர்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனர் வந்துடும். அப்புறம் அந்த ஸ்க்ரீனரில் ஸ்டாக்ஸ் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த ஸ்டாக்ஸ் பற்றிய விஷயங்கள்லாம் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் எல்லாமே இருக்கும். அப்படியே ட்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம். மணி கண்ட்ரோலாக இருந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமை சைடில் திருப்பணும், அப்புறம் நேராக போய் அரிசன்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரே இதில் நீங்கள் ஒரே பேஜில் எல்லாமே பார்த்தலாம். அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். அது அரிசாண்டெலாம் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் விவரங்கள் நிறையா இருக்கும். அதனால் இப்போ ஒரு எப்படி பார்க்குறது ஃபண்டமெண்டல் ஒரு 5 நிமிஷம் தாங்க. ஒரு ஷேர்னுடைய ஃபண்டமெண்டல் பார்க்குறது ஒரு 5 நிமிடங்களில் பார்த்துடலாம். நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கடுத்தது 20 இயர்ஸ் சார்ட் செங்குத்தாக போகுதா, மூணாவது
செக்டர் பிஇ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நாலாவது விஷயம் டிவிடெண்ட் ஈல்டு. அதுக்கு அடுத்தது செக்டார் பிஇ, ஷேர் பிஇ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதாவது அந்த கம்பெனியுடைய கடனை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது 5 இயர்ஸ் ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் இதை பார்க்கணும். ஏழாவது விஷயம் என்னென்னா ஷேர் ஹோல்டிங் நீங்கள் பார்த்துடணும், யார் யார் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது ஃபேஸ் வேல்யூ, ஒரு முகமதிப்பு அப்படிம்பாங்க, அதை பார்க்கணும். அதுக்கடுத்தது போனஸ் பண்ணியிருக்காங்களா, ஸ்லிப் பண்ணியிருக்காங்களா, அந்த கார்பரேஷன் ஆக்ஷனில் போய் பார்க்கணும். இந்த 9 விஷயத்தையும் பார்த்துட்டு இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் இது ஒரு குட் ஸ்டாக்ஸுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம இதை பார்த்துருவோம். ஹெச்சிஎல்னுடைய இது ஒரு ஐடி செக்டர் நம்ம நீண்ட காலமாக இயங்கிட்டு இருக்குது. இது ஹெச்சிஎல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பரிச்சயமான கம்பெனி தான். நான் சொல்கிறது எல்லாமே மக்களுக்கு பரிச்சயமான கம்பெனி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனியை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஹெச்சிஎல்னுடைய மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா 3,95,340 கோடி இதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன். அதுக்கு அடுத்தது 20 இயர்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா அது 90% 90 டிகிரி ஏறுமுகமாக தான் இருக்குது. எவரி இயர் இந்த ஷேருடைய ப்ரைஸ் ஏறிட்டு இருக்குங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். செக்டர் பிஇ வந்து 32.16, ஷேர் பிஇ வந்து 25.16. எனவே செக்டர் பிஇயை விட ஷேர் பிஇ குறைஞ்சிருக்குது. அதனால் இது ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸு. அதே சமயத்தில் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.81% இப்போ கொடுக்குறாங்க. அப்படின்னா பார்த்துங்க நண்பர்களே, இது வந்து ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட் கணக்கு போட்டிங்கன்னா மாத வட்டியில் 4 ரூபா 50 பைசா நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இது போக போக ஏறும் போது நம்மளுக்கு ஒரு 24%, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சும் போது நம்மளுக்கு 24%, ஒரு 2 ரூபா வட்டியும் நம்மளுக்கு கிடச்சிடும். நம்ம போய் பேங்கில் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது. பேங்கில் போனீங்கன்னா 6.5%, 7% தான் தராங்க. அதையுமே வந்து டேக்ஸ் அது இதுன்னு பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இது எவ்வளோ வேல்யூபிளாக இருக்குங்கிறத மட்டும் பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது இதனுடைய கடன் வந்து 0.03%, ரொம்ப குறைவு, அதனால் ஒன்றும் பரவாயில்ல. ஆறாவது விஷயம் 5 இயர்ஸ் ரெவன்யூ அண்டு நெட் ப்ராஃபிட்டு, இது ஏறுமுகமாக தான் இருக்குது. 2020 இது 70,671 கோடி ரெவன்யூ கொடுத்துருக்குது. அது 2024 பார்த்தீங்கன்னா 1,09,913 கோடி இது கொடுத்துருக்கு. ஏறக்குறைய ஒரு 1.5 மடங்கு ஏறிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய ரெவன்யூ வந்து ஏறிட்டே இருக்குது, ஏறுமுகமாக இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட், நிகர லாபம் 5 வருஷமாக ஏறுமுகமாக தான் இருக்குது. 2020 11,005 கோடி, இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 15,710 கோடி, ஏறுமுகமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுக்கு வந்துடுவோம். ப்ரொமோட்டர் வந்து 60.81% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 19.65% வச்சுருக்காங்க. டிஐஐ இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், இது வந்து 14.98% வச்சுருக்காங்க. அதனால் பரவாயில்ல, குட் கண்டிஷன். 8வது வந்து ஃபேஸ் வேல்யூ, இது வந்து 2 ரூபா, இது பரவாயில்ல. ஒவ்வொன்றும் 10 ரூபா இருக்கும், ஒவ்வொன்றும் 1 ரூபா இருக்கும், இந்த மாதிரி இருக்குது. இது 2 ரூபா, இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது போனஸ் ஸ்ப்ளிட்டை பார்க்கணும் கார்பரேஷன் ஆக்ஷனில் போயிட்டு. 2006, 2015, 2019 1:1 விகிதத்தில் இது போனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு போனஸ், ஒரு ஷேருக்கு அப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம என்ன ஆகுது, நம்ம ஒரு 10 ஷேர் வச்சுருந்தோமா ஒரு 10 ஷேர் கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம போக போக அது ஆட் ஆகிட்டே போகும். இப்படி தான் நிறைய பேர் செல்வந்தராகிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது ஸ்ப்ளிட் வந்து 2004 ஒரு 4 ஷேரை வந்து 2ஆக ஃபேஸ் வேல்யூவாக குறைச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த 2ங்கிறது 1ஆ குறைப்பாங்க. அப்போ நம்மளுடைய ஷேர்ஸ் எல்லாம் ஏறும். அதனால் இது குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது நான் வந்து 22/11/2021 நான் வந்து 1,107 ரூபாய்க்கு வாங்கினேன். அதன் பின் டிவிடெண்ட் வந்து 24/12/2021 10 ரூபா கொடுத்துருக்காங்க. 1/4/2022 18 ரூபா கொடுத்துருக்காங்க. 4/7/2022 10 ரூபா கொடுத்துருக்காங்க. 18/10/2022 10 ரூபா. 16/12/2022 10 ரூபா. 17/3/2023 18 ரூபா. 15/6/2023 10 ரூபா. 15/9/2023 12 ரூபா. 15/12/2023 12 ரூபா. 20/3/2024 18 ரூபா. ஆக 126 ரூபா நான் வாங்கிட்டேன். இதை வந்து நான் வாங்கின ஷேர்லேருந்து கழித்து பார்த்தோம்னா ஒரு 981 ரூபா வருது. அப்போ இப்போ வந்து இதனுடைய விலை வந்து 1,450 வந்துருக்கு.
இன்னும் ஃபுல்லாக ஏறும். அதனால் நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டியதில்லை. குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸு, அதனால் கன்சிடர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா பழைய காணொலியெல்லாம் பாருங்கள். நம்ம கடவுள்கிட்ட எப்படி வேண்டி நம்ம வந்து நம்ம இலக்குகளை நம்ம அடைய முடியும், அதே சமயத்தில் நம்ம எப்படி செல்வந்தர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எல்லா காலங்களையும் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு யோசனை சுடர் வரும், ஒரு தீப்பொறி மாதிரி வரும். ஒவ்வொன்றா எழுதி வச்சுங்க, அதை செயல்படுத்துங்க. நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.